ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நெக்ஸ்ட் என்ன 12th அப்புறம் என்ன பெரிய குழப்பம்தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம ஃப்யூச்சரை பிரைட்டாக்க நம்ம என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட். இந்த வீடியோவில் எல்லா குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செப்பரேட்டாக என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கரியரை எப்படி சூஸ் பண்ணுறது. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட்டு என்ன கெரியர் நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட் எதை பற்றி யோசிக்கணும்னா, எதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, பேஷன். அதுக்கடுத்தது எதை பார்க்கணும்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃப்யூச்சர் ஸ்கோப், சேலரி எக்ஸ்பெக்டேஷன், ரெக்வயர்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்ட்ரீமையும் பேஸ் பண்ணி என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சயின்ஸ், engineering, BE, BTech, medicine, MBBS, BDS, nursing, paramedical, pure science, BSc, research, agriculture and veterinary. Next, commerce stream, business and finance, BCom, BBA, CA, CS, stock market and digital marketing. Next, we move to arts, science and humanities, BA, English, history, sociology, BSc, maths, chemistry, computer, law, journalism, UPSC preparation. Next, vocation and diploma, polytechnic courses, hotel management, aviation and photographies. Other unique careers, government jobs, TNPC, CSC, RRB. These all are based on the examinations. நெக்ஸ்ட் நம்மளுக்கு அப்ராட் போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னதுன்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரே கன்ஃபியூஷன், பண்ணுற எல்லா மிஸ்டேக்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னதுன்னா, அவங்களுடைய சரௌண்டிங்ஸ், அதாவது சொசைட்டியில் இருக்கவங்க, ரிலேட்டிவ்ஸ், அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்களோ அந்த ப்ரெஷர்னால் அவங்க செலக்ட் பண்ணுற கோர்சஸ். நெக்ஸ்ட் அந்த ஜாபுக்கு ஸ்கோப் இருக்கா, அந்த நம்ம எடுக்கிற கோர்ஸ்க்கான ஜாபில் ஸ்கோப் இருக்கா அப்படின்றது நம்ம பார்க்குறது கிடையாது. நெக்ஸ்ட் நம்மளுடைய பேஷன், ஸ்கில் எல்லாத்தையும் நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். இது எல்லாத்தையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணாமல் நம்ம ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணுறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக்காக இருக்குது. த டோர்வே டு யுவர் ஃப்யூச்சர் இஸ் ஓப்பன் நவ். சர்ச் இன் யுவர் செல்ஃப். என்ன ஸ்கில் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சர்ச் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது உங்கள் பேஷன், ஸ்கில் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். மேக் யுவர் லைஃப் மோர் சக்ஸஸ். நெக்ஸ்ட் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம்.